குடும்பங்கள் கொண்டாடும் குதூகல வெற்றி விஜயை பார்த்துட்டாங்க, அவ்வளவுதான். அப்ப அதுக்கான மாஸ் வேல்யூ அவங்க கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்னன்னா, நீங்க வரேன்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்தா அந்த ஊர்களில் இருக்கிறவங்களுக்கு விஜய் காண கிடைத்து விடுவார். சோ அப்ப அதுக்கான ஒரு மாஸ் வேல்யூ கூட்டுறது. நீங்க முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் தேர்தல் ஆணையம் வந்து நிறைய கிடுக்குப்பிடி போட்டாங்கன்னு சொன்ன இவர்களே இப்பொழுது அவர்கள் அனுமதி கொடுத்த பின்பு மறுக்கிறாங்க. அதாவது அவர்களே பரப்புரையை ரத்து செய்யறாங்க. இது ஒரு வகையான வியூகம் தான். அந்த வியூகம் சரின்னு தான் நான் பாக்குறேன். நம்ம வந்து விமர்சனம் செய்யலாத ஒரு அரசியல் பார்வையாளராக, அரசியல்ல ஆழ்ந்து பார்ப்பவராக, ஒரு பத்திரிகையாளராக நம்ம விமர்சிக்கலாம். அந்த கட்சியினுடைய நலனுக்கு அது நல்லதானா நல்லதுதாங்கிறேன் நான். ஏன்னா நீங்க வந்து அவர் மீதான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்றணும்ல. அந்த எதிர்பார்ப்பை ஏற்றுவதற்கு அது பெரிய அளவில் கை கொடுக்குது. அது ஓட்டு அரசியல்லையும் எடுக்கணும். ஐயோ விஜய பார்க்க முடியல, நம்ம இப்ப மக்கள் வந்து உள்ளபடியே சொல்றாங்க. கன்னியாகுமரியில இருந்து சொல்றாரு வணக்கம் காரைக்குடினாரு நேத்து. நான் கூட காரைக்குடி என்னவோ கன்னியாகுமரியில இருந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நகர்த்தி கொண்டு வந்துட்டாருன்னு பயந்துட்டோம். ஏன்னா காரைக்குடிக்கு எங்களுக்குமே 200 கிலோமீட்டர் 250 கிலோமீட்டர் இருக்கு. அவர் கன்னியாகுமரியில இருந்துட்டே வணக்கம் காரைக்குடி அங்க பேச முடியல, அதை மிஸ் பண்ணிட்டோங்கிறத சொல்றாரு. பட் இந்த காரைக்குடிக்கார வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா. காலையில எடுத்து பாக்குறேன், காரைக்குடி நண்பர் ஒருவர் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சிருக்காரு, விஜய் வணக்கம் காரைக்குடின்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம நினைக்கிறோம் இதுக்குள்ள ஒரு அபத்தமான அரசியல் நம்ம பாக்குறோம். நம்ம பத்திரிகையாளர் பார்வையில் அப்படி தெரியலாம். பட் அதை ரசிக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் தமிழ்நாட்டு அரசியல், அது அவருடைய ஓட்டு.